Hey guys, welcome back to my channel. நான் உங்க துறை நான் பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு பிரிண்டருக்கான ஒரு அன்பாக்சிங் ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் நம்ம இந்த பேர் பார்க்க போறோம். என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெச்பில இருந்து ஒரு பிரிண்டர் ஒன்று முன்னாடி லான்ச் பண்ணிருந்தாங்க. அந்த பிரிண்டர் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ அந்த பிரிண்டர் நல்ல செல்ல போயிட்டு இருக்கு. நல்ல ரீசனபிள் பிரைஸ்ல கூட இப்போ என் ஃப்ரெண்ட் வாங்கியிருந்தாப்ல, அதாவது இப்போ அமேசான்ல டீல் போடுறாங்களா, அப்போ செம்ம ஒருத்தன் கூட சொல்லலாம். அந்த பிரிண்டருக்கான அன்பாக்சிங் ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் நம்ம இந்த பேர் பார்க்க போறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல இருந்து கருத்து வேறுபாடு இருக்கு இல்ல இதே போல வேற எந்த வீடியோ பண்ணாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் கருத்து தெரிவிங்க. இப்போ வாங்க. ஓகே, நீங்கள் பார்த்துட்டு இதுதான் அந்த பிரிண்டர். இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பி பிரிண்டர் 310 அப்படிங்கிறது, அதாவது லிங்க் டேங்க் 310 அப்படிங்கிறது இதோட நேம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா சைட்லேயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இங்க் டேங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹேட்ரேஜ் இல்லாமல் இங்க் டேங்காக கொடுக்குறது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். இது ஏன் அப்படிங்கிறத நான் இடையில சொல்லுதேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் என்னென்ன கலர் கொடுத்துருக்கான்னு பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு, ப்ளூ, ரோஸ், பிளாக். இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 3 கலர் வந்துட்டு கலர் பிரிண்ட் எடுக்கிறதும், பிளாக் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் எடுக்கிறதுமா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா 8000 பிரிண்ட் கலர் பிரிண்ட் எடுத்துக்கலாம். 4000 பிரிண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஹெட் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன மாதிரியான பிரிண்ட் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம், நார்மல் பிரிண்டர் மாதிரி. அதே இது இன்னொன்று பார்த்திங்கன்னா கேபிள் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஹெச்பியோட நீங்கள் ஆப் ஏற்றி மொபைல் மூலிமா இது பண்ணிக்கலாம். அது போக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி கேபிள் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு உங்களுக்கு குயிக் கார்டு கொடுத்துருக்காங்க, அதாவது குயிக் கேம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்டர் எப்படிலாம் நீங்கள் செட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா விதமான டீட்டெயிலும் இதில் இருக்குது. இந்த புக்கை தொலைச்சிடாதீங்க, எப்போனாலும் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். முடிஞ்ச அளவு இது பத்திரமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாரண்டி கார்டு, ஒரு சில மேனுவல், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சைடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வேறு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுமாதிரி இது சிடி எதுக்காகன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் இந்த சிடி போட்டு அந்த ஆப்பை நீங்கள் இதுலேருந்தே டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணதுக்கு இல்லாமல் இப்படியும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சைடில் பார்த்திங்க அப்படின்னா இதான் அந்த இங்க்கு நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கான அந்த 2 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் பண்ணும், இன்னொன்று வந்து கலரில் பிரிண்ட் பண்ணும். இந்த இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போதைக்கு ஓரத்தில் வச்சுட்டு அடுத்து வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு பிரிண்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதை ஃபஸ்ட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி, அதாவது வெளியே எடுத்து பார்த்தோம். சைடில் உள்ள பாக்ஸ், சின்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வெளியே எடுத்து பார்த்தோம்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்து இங்க்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 4 கலரு இங்க்கு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் திருப்பு நீங்கள் ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த திருப்பு நீங்கள் எல்லாமே நீங்கள் தனியாக காசு கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் திருப்பு தான் அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க, எப்போதும் அவங்க ஃப்ரீயாக தர மாட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பவர் கேபிளும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் யூஎஸ்பி இந்த கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ பிரிண்டரை இப்போ வெளியெடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சைடில் உள்ள தர்மாக்கோல் மூலிமா கரெக்டான முறையில் பிடிச்சி வெளியிடுங்க. நீங்கள் எக்குதப்பா வெளியெடுத்தீங்க அப்படின்னாலும் உடஞ்சி போகும். நீங்கள் முடிஞ்சால் கூட ஒரு ஆளை வச்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு கூட நான் சொல்லுவேன். இப்போ பிரிண்டரை வெளியெடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம மற்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் எடுத்து ஓரத்தில் வச்சிடலாம். பிரிண்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பேக்கிங் சீல் கொடுத்துருப்பாங்க, அதாவது கேரி பேக் சீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து மற்ற எந்த ஒரு பிராண்ட்லையுமே இந்த மாதிரி ஒரு பேக்கிங் கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஹெச்பியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் கொடுப்பாங்க. இது வந்து ரொம்பவும் ப்ளஸ் பாயிண்ட் கூட சொல்லலாம், ஏன்னா அந்தளவு சூப்பராக இருக்கும் இந்த பேக்கிங்கு. இப்போ நம்ம இதை கிழிச்சிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஸ்டிக்கரு அந்த மாதிரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. அதேமாதிரி இதில் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு திருப்பு ஸ்கேன் பண்ணி அதில் எத்தனை பிரிண்டர் கொடுக்குறது அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு திருப்பும் ஸ்கேன் பண்ணுறது வந்துட்டு மோட்டர் வந்து உங்களுக்கு ரன் ஆக வேண்டாம். இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாடலில் இந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கலர் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஒரு 10 பிரிண்டர் நீங்கள் ஒரே மாதிரி எடுக்க போகிறீங்க ஸ்கேன் பண்ணதை அப்படிங்கிறதுக்கு இதில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு நீங்கள் அந்த இதில் எடுத்துக்கலாம். இதில் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இங்க் டேங்கு, உங்களுக்கு இந்த 4 விதமான கலரு மேலேயே அந்தந்த கலர் கொடுத்துருவாங்க. அந்த கலர் பார்த்து நீங்கள் இங்க்கு நீங்கள் லோட் பண்ணிக்கிறது நான் ரொம்ப நல்லதுன்னு கூட நான் சொல்லுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ இந்த கீழே உள்ளதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது மேலே டாப் மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உள்ளே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அட்டை கொடுத்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டிக்கர்லாம் கரெக்டாக ஒன் போல் கவனமாக எடுங்க. நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று உடஞ்சிரும். முடிஞ்ச அளவு பொறுமையாக எடுத்து பழகுங்க. ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு இன்னொரு அட்டை வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க, ஸ்டிக்கர் ஒட்டி. ஆனால் அந்த ஹெட்டு வந்துட்டு எதுவுமே மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது சேஃப்டிக்காக உங்களுக்கு அந்த இது பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த சைடில் உள்ளதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக, அதாவது நீங்கள் இப்படி நகட்டுற மாதிரி இருக்கும். கைட்டு நம்ம தான் எடுத்து நகட்டுற மாதிரி இருக்கும். அது ஒரு சைடில் போய் இருக்கும். நம்ம இது திரும்ப கைட்டு நம்ம எடுத்து நகட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவு சென்டரில் முடிஞ்ச அளவு சென்டராக கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அதுக்கடுத்து இது பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு இப்படி புஷ் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் அந்த இதில் நம்ம இந்த இங்க்கு ஹேட்ரேஜ் இருக்குது, நம்ம பிரிண்ட் பண்ணுறது, அந்த இதை நீங்கள்
கரெக்டான முறையில் லாக் பண்ணணும். அதில் வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இதை நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியல அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவு மேனுவலில் பார்த்துக்கோங்க. ஏன்னா மேனுவலில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு மாட்ட தெரிஞ்சாலும் நீங்கள் திரும்ப ரொம்ப கவனமாக மாட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ரோஸ் கலரில் இருக்கிறது வந்துட்டு கலர் இது பிரிண்ட் பண்ணுறதும், பிளாக் கலரில் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். அந்த கலர் இதை வந்துட்டு கரெக்டான முறையில் பார்த்து கவனமாக மாட்டுங்க. எக்கதப்பா மாட்டினீங்க அப்படின்னா பிரச்சனையே முடிஞ்சிடும். அது மாட்டினதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலரை கீழே இழுத்து விட்டோம் அப்படின்னா அது லாக் ஆகிக்கும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இங்க் லோட் பண்ணலாம். இங்க் லோட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த டிபார்ட்மெண்ட் பக்கம் வரலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயுமே கலர் ஃபுல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா KCMY அப்படின்னு அது எல்லா கேன்லையும் கொடுத்துருப்பாங்க. அந்தந்த டேங்க் நேராக அந்த கேனை பார்த்து கரெக்டான முறையில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஏன்னா மாற்றி ஊற்றிங்கனாலும் கண்டிப்பாக சட்ட சிக்கலில் போய் முடிஞ்சளவு பார்த்து கவனமாக ஊற்றிக்கோங்க. உள்ளே வச்சுட்டு நீங்கள் லைட்டை ஒரு தூரம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது லோடு டேங்க்லேருந்து, அதாவது அந்த கேன்லேருந்து டேங்குக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக இறங்கிக்கும். அது வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இப்போ மூலம் மூடி லாக் பண்ணிட்டு அடுத்து வந்துட்டு நம்ம இப்போ ஹெட்டை மாட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டேங்க், அதாவது பிரிண்டருக்குனால ஃபஸ்ட்டு இந்த 2 மூடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹெட்டில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது பர்பிள் கலர் இருக்கும். அந்த பர்பிள் கலர் வந்துட்டு ஆல்ரெடி அந்த ஹெட்டில் வந்துட்டு அங்கே பர்பிள் கலர் தெரியுதுங்களா உள்ள, அந்த இடத்துல கரெக்டான முறையில் மாட்டணும். அதேமாதிரி மேலே இருக்கிற ஸ்டிக்கர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணால் தான் அந்த சென்சார் உங்களுக்கு வேலை செய்யும். இதான் அந்த சென்சாரு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த பர்பிள் கலரை கரெக்டான முறையில் பர்பிள் கலரில் மாட்டிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் மாட்டிக்கலாம். அதாவது பிளாக் கலர்னால் கிரே கலரில் இருக்கும். அந்த கிரே கலரில் நீங்கள் மாட்டிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்சாரை உள்ளே வச்சு இந்த நாசில் இருக்குது பார்த்திங்களா, 3 நாசில், அது வந்து நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாற்றியும் கொடுத்துடக்கூடாது. நான் இப்போ செட் பண்ணுற மாதிரி முடிஞ்ச அளவு நீங்கள் கவனமாக பார்த்து செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் மேனுவில் ஒரு திருப்புக்கு 2 திருப்பு நல்லாவே பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் என்னோடய கை முடிஞ்சளவு மறைக்கி இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, நாசில் வந்து நம்மளை நோக்கி இருக்கணும். அந்த சென்சார் அதாவது சிப் வந்துட்டு உள்ளே இருக்கணும். இந்த மாதிரி கவனமாக மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அந்த இதை ப்ளூ கலர் ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்களா, அது கீழே நோக்கி இழுத்து விடணும். இதை நல்லா மாட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஓவராகவும் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக அது உடஞ்சி போயிடும். கரெக்டான முறையில் லாக் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த ப்ளூ கலரை கீழே நோக்கி இழுத்து விட்ருங்க. அதான் லாக் பண்ணுறது. இப்போ இந்த டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இப்போ பிரிண்டரை ஃபஸ்ட் ஆன் பண்ணலாம். அதோட பவர் கேபிள் ஃபஸ்ட்டு இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பவர் கேபிள் கனெக்ட் பண்ணி நீங்கள் அது சிஸ்டம், அதாவது பிரிண்டரை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஆன் ஆகி ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாமே பூட்டை பார்க்கலாம். உங்கள் வந்து இங்க் வந்துட்டு ஹெட்டுக்கு போய் ஒரு சில வேலைகள்லாம் முடிஞ்சு கொஞ்சம் டைம் எடுக்கும், உடனே வராது. அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் நீங்கள் எப்போதும் போல் பேப்பரை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அதில் பார்த்திங்க அப்படின்னா பவர் பட்டன் வந்துட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிக்கிங்களா, இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். அதில் 0 வந்துட்டு அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு சில மீட்டரிங்லாம் லோட் ஆகிட்டு திரும்ப நார்மலாக இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டன் அமுக்க சொல்லுதுங்களா, அந்த பட்டன் அதாவது பிளிங்க் ஆகுதுங்க லைட்டு, அந்த பட்டனை ஒரு 3-4 செகண்ட் ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்ப வந்துட்டு பிரிண்டர் வந்துட்டு உங்களுக்கு தேவையான இங்க் வந்துட்டு ஹெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்க் எடுத்துக்கு ஒரு சில ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1 மினிட் ஆகலாம், சில நேரம் ஒரு 30 செகண்ட் கூட ஆகலாம். அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே அது முடிஞ்சிடும். இந்த மாதிரி பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். பிளிங்க் ஆகி முடிஞ்சு நார்மல் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் எடுக்க ஆரம்பிக்கலாம். அதேமாதிரி ஃபஸ்ட்டு திரும்ப நீங்கள் அந்த இதை நீங்கள் அதாவது கிளிக் பண்ணி அமைக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து அதுவாக ஒரு பிரிண்ட் எடுக்கும். நீங்கள் முதல்ல பேப்பர் வைக்கிற மாதிரி இருக்கும். பேப்பர் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே இங்க்கு லோடு எடுத்து ஹெட் வந்துட்டு எந்தளவு வேலை செய்யுது, எல்லா கலரும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருதா அப்படிங்கிறது அதுவே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரிண்டாக உங்களுக்கு வெளியே அனுப்பும். அதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியாது, அதாவது கலர் மீட்டரிங்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அதுவே உங்களுக்கு கலர், அதாவது எந்தெந்த கலர் என்னென்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறது அதுவே உங்களுக்கு தெளிவாக இது பண்ணும். அந்த இதில் உங்களுக்கு எதுவும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதிலே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஹெட்டை ஒரு திரும்ப நீங்கள் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி நீங்கள் திரும்ப போட்டுக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் வந்துட்டு இதில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு இதில் வைக்கேன். இதில் வந்து உங்களுக்கு A4 சீட் சைஸ் தான் வைக்க முடியும். அதில் வந்துட்டு கரெக்டான அளவு இருக்கும். இதில் A4 சீட் நீங்கள் வச்சிங்கன்னா இதில் வச்சுட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டோ இல்லை கலரோ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் கலர் கிளிக் பண்ணிட்டேன், ஒரு திரும்ப கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ஃபுல் ஸ்கேனிங் எடுத்துகிட்டு அந்த பிரிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். இதே இதில் உங்களுக்கு கலர் பிரிண்ட்டு ஒரு ஸ்கேனில் நீங்கள் ஒரு 10 பிரிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இதில் டிஸ்பிளேல அதுக்கு முன்னாடி பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். அந்த இதில் நீங்கள் கூட்ட குறைக்க வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பிரிண்ட்டுங்கிறது நீங்கள் அது இது பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு 4-5 பிரிண்ட் எடுக்கிங்க அப்படின்னா அந்த 4-5 பிரிண்ட் அப்படிங்கிறது அந்த 4 நம்பருக்கு நீங்கள் கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னா அது 4 பிரிண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுத்துக்கும். இப்போ வந்துட்டு நான் ஒரு பிரிண்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இப்போ பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இதில் 1ஆம் நம்பர்னு சொல்லி வந்துருச்சிங்களா. இப்போ நான் கிளிக் பண்ணேன், 1ஆம் நம்பர்னு வந்துருச்சு. இதில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏற்ற இறக்கமாக இருந்துச்சுன்னா லைட்டாக மேலே வச்சு கை வச்சு பிடிச்சிக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி புக் டைப்பில் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். நான் ஸ்கேனிங்கில் சின்ன மிஸ்டேக் வரலாம். அதனால் லைட்டாக கைட்டு வந்து லைட்டாக அமைக்கிக்கோங்க. ஆனால் தான் புக்கு வந்து ஃப்ளாட் ஆகும். இப்போ நீங்கள் கலர் ஒரு பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகுது, பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே கலர் பிரிண்ட் கொஞ்சம் லைட்டாக ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் டிலே இருக்கும். அதுவே நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவே அது அடிச்சு தரும்.
இந்த மாதிரி நான் கை வச்சு இருக்கிற மாதிரி தயவு செஞ்சு யாரும் கையெல்லாம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அதுவாக ஃபுல்லாக வெளியே அனுப்புனதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தயவு செஞ்சு அதில் கை வைக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் உங்கள் கருத்து தெரிவிங்க. நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோலேருந்து கருத்து வேறுபாடு இருந்தாலும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் உங்கள் கருத்து தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்கள் துறை. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.